ஆமென். 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 இன்று 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 5ஆம் தேதி மே மாதம் 5ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆமேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சங்கீதம் 18:18 கூறப்படுகிற அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் உபாகமம் 22, உன்னத பாட்டு 2, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து அப்போஸ்தலர் 14, 15 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தங்களையும் அதே வேளையிலே ஜீவ மன்னாவையும் நற்சிந்தனையையும் ஜீவ வார்த்தையும் கூட அனுப்பி தந்திருக்கிறோம். அதே போல இன்றைய நாளுக்கான இந்த காரியங்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் கால வேளையிலே எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்துவார். செய்திகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கூட வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா. ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமென். 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 இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து இரியாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஹல்லேலூயா. கடலை பார்த்து இரியாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இரியாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் ஐயா ராஜா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதர் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இறையாதே, அமைதலாயிரு என்று கடலை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. அங்கே காற்று அடங்கியது, இரைச்சல் அடங்கியது, அமைதி உண்டானது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அங்கே
நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. பயப்படாதே, பெலமுள்ளவனாயிரு, தைரியம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, ஹல்லேலூயா, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, மோசே அங்கே மோசே மரித்ததுக்கு பிற்பாடு விழுந்து போய் நின்ற அந்த யோசுவாவை திடப்படுத்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றை பார்த்து அங்கே இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவரை இந்த வேளையிலே போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே, எல்லா இசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே, எல்லா இசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே, எல்லா இசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கியதே, எல்லா இசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல, சொல்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கூட ஈசாக்க போல சத்ரு எத்தனையோ விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும் கூட, ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. கடலை பார்த்து எரியாதே, அமைதலாயிரு என்று சொன்ன அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியிலும் நம்மை பார்த்து, அங்கே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த அங்கே பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஈசாக்கு தன் தகப்பனாகிய அங்கே ஆபிரகாமுடைய அந்த தூர்ந்து போன துறவுகளை எல்லாம் திரும்ப அவன் என்ன செய்கிறான், மறுபடியும் தோண்டி அங்கே பெயரிடுகிறான். இந்த நாளிலே கூட மரித்து போயிருக்கிற சூழ்நிலைகளிலே நாங்களும் பெயரிடுவோம். ஹல்லேலூயா. ஆதாமை அங்கே ஆண்டவராகிய தேவன் அங்கே உருவாக்கி அதற்கு பிற்பாடு ஆதாம் என்ன பெயரிடுவானோன்னு சொல்லி அவனிடத்திலே அத்தனை மிருகங்கள் பறவைகளை கொண்டு வந்து ஹல்லேலூயா விட்ட வேளையிலே அங்கே ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பேரிட்டானோ அந்த பேரே அங்கே வந்தது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே கூட பேர் என்பது அங்கே யூத கலாச்சாரத்திலே மிகவும் அங்கே விசுவசித்தது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய பிள்ளைகளை கூட நாங்கள் அங்கே நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை கூட நமக்கு இருக்கின்ற பொருள்கள், நமக்கு இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் கூட நாங்கள் பெயர்களை வைத்து அழைப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஆபிரகாமுடைய அந்த அந்த தூர்ந்து போன துறவுகளை அங்கே ஈசாக்கு என்ன செய்தான், திரும்ப தோண்டி எடுத்து அதற்கு பெயரிட்டான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால்
எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் என்கிற பேரை நாங்கள் ஆண்டவரே வைத்து அழைக்கிறோம். ஆசீர்வாதமான பிள்ளைகளே என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதம், வளர்ச்சி, நிறைவு என்று பெருக்கம் என்கிற பெயர்களை வைத்து நாங்கள் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. சரீரம் செத்து போன சரீரங்களுக்கு, ஹல்லேலூயா, வியாதிப்பட்டு புரியோடின அங்கே சரீரங்களுக்கு ஆரோக்கியம் என்கிற பெயரிட்டு அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆரோக்கியம், ஆரோக்கியம் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே ஈசாக்கு அவனுக்கு எப்படி அந்த வெளிப்பாடு வந்தது? அங்கே ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அவைகளே அந்த பேராயிற்று, அவைகளே அந்த அந்த பேரினுடைய அர்த்தம் ஆயிற்று. ஆபிரகாம் என்கிற பேரை அங்கே ஆண்டவராகிய தேவன் அவனை அழைத்து ஆபிரகாம் என்கிற பேரை கொடுத்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்ன வார்த்தையின்படி, ஹல்லேலூயா, அவர் வைத்த பேரின்படியே அவன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டார். இன்றைக்கு கூட நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அங்கே கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், பெருமையினால் மட்டும்தான், அகந்தையினால் மட்டும்தான் வாது பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே கூட நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்போம். அகந்தைகள், பெருமைகள், ஹல்லேலூயா, அங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்குமாக இருந்தால், ஹல்லேலூயா, அந்த வாதுவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்து போடுவோம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாது என்பது ஹல்லேலூயா வாதாடுவது, சண்டை பிடிப்பது, சச்சரவு பண்ணுவது. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில் தேவ கிருபை நம்மேல் இறங்கும்படி இந்த வாதுகளை நம்முடைய வாழ்க்கையில விட்டு எடுத்து போடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா, நாங்கள் வாது பிரியர்களா இருக்காதபடி, சண்டை பிரியர்களா இருக்காதபடி, சச்சரவு பிரியர்களா இருக்காதபடி, பெருமைகள், அகந்தைகள் எங்களுடைய வாழ்விலே வராதபடி ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு நீர் எப்பொழுதும் உதவி செய்வீராக ராஜா. என் ஆவியானவரே எங்களை ஆண்டவர் உதவி செய்வீராக. யோப் சொன்னான், ஹல்லேலூயா, அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று. ஹல்லேலூயா. எங்களை உணர்த்தும், எங்களை போதியும், எங்களுக்கு நல்ல போதகராயிரும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் நல்ல தகப்பனாக, நல்ல போதகராக, ஹல்லேலூயா, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகியால் அதுக்கு சித்னா என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. அப்பொழுதும் கூட பாருங்கள், சத்ரு வாக்குவாதம் பண்ணுகிறான். ஒருவேளை மனுஷர்கள் மூலம் வாக்குவாதம் பண்ணலாம், அல்லது நமக்கு நம்முடைய சிந்தன மண்டலங்களில் இருந்து ஹல்லேலூயா அவன் வாக்குவாதம் பண்ணுவான். ஹல்லேலூயா. சத்துருவானவன் வாக்குவாதம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தன மண்டலத்திலே இது நடக்காது, இது எப்படி நடக்கும், அங்கே இது அவர்களுக்கு அப்படி நடந்தது, இவர்களுக்கு இப்படி நடந்தது, உனக்கும் அப்படி நடக்கும், எப்படி பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி கட்டப்படும், எப்படி வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஹல்லேலூயா, எப்படி இந்த கடன் தொல்லையிலிருந்து நீ கடந்து செல்ல முடியும். இப்படிப்பட்ட சச்சரவுகள் நம்முடைய மைண்டிலே சத்துருவான் எழுப்பி கொண்டு வருவான். நம்முடைய இருதயத்திலே அல்ல, நம்முடைய மைண்டிலே, இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளும் ஆறுதல்களும் ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியிலே வரும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் இப்பொழுது பாருங்கள், அவர்கள் வெளியிலே நின்று வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகியால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இணங்குதல் அதிகமான சச்சரவுகளையும் சண்டைகளையும் அமர்த்தி போடும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஊர்ல நான் இருக்கின்ற வேளையிலே அடிக்கடி நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தேன். ஹல்லேலூயா. அங்கே மிகவும் வைராக்கியமான இந்து குடும்பம். என்னுடைய தாயார் எப்பொழுதும் கோயில் அதிகாலையிலே மணி அடிப்பதிலிருந்து அவர்கள் மிரக்கரை சாப்பிடுவார்கள், இறைச்சி மீன் சாப்பிடுவதில்லை. ஹல்லேலூயா. எங்களையும் அப்படித்தான் அவர்கள் அங்கே தெய்வ பக்தியாக வளர்த்தார்கள். ஆனபடியா அந்த கோயில் ஐயா அவர் எப்பொழுதும் சொல்லுவார், ஹல்லேலூயா, துஷ்டனை கண்டா தூர விலகு என்று. ஹல்லேலூயா. அங்கே
யானையும் ஆட்டுக்குட்டி யானையும் பண்டிகையும் கொடுத்து அழிக்கிட்டு சொல்லுவார். அங்கே பன்றி என்ன செய்யுமாம் என்றால் சேற்றிலே விழுந்த பன்றி. ஹல்லேலூயா. யானை என்ன செய்யுமாம்? அது யானை மிகவும் சுத்தமான பிராணி. அடிக்கடி அது அங்கே தண்ணீர்ல போய் குளிக்கிறது நீங்கள் அதிலே பார்ப்பீங்கள், இந்த யூடியூப்ல அதுல பார்ப்பீர்கள். சுத்தமான பிராணி. ஆனா அந்த பன்றி என்ன செய்யும்? அங்கே அழுக்கான குட்டியை கண்டா அதுக்குள்ள குதித்து விடும். ஹல்லேலூயா. ஆனபடினால் யானை என்ன செய்வோம்? இந்த வேளையிலும் அந்த ஐயா சொன்னதை எனக்கு எப்பொழுதும் ஞாபகம் இருக்கும். அந்த யானை என்ன செய்யுமான்னு சொல்லி சொன்னால், பண்டிகை கண்டால் அப்படியே தூர விலகி போமாம். ஏன்னு சொல்லி சொன்னால், யானை பண்டியில தொடாவிட்டாலும் பண்டி யானையில தொட்டால் அங்கே யானையும் அழுக்காகிவிடும். ஆனபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஹல்லேலூயா சச்சரவுகள், சண்டை பிரியர்கள், சண்டைக்காரர்கள், ஹல்லேலூயா இவர்களை விட்டு நாங்கள் விலகி போக வேண்டியது அவசியம். இங்கே பாருங்கள், ஈசாக்கு இந்த இடத்திலே அவன் வாதம் செய்யவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். யோசேப்பு போத்திபாருடைய மனைவியினுடைய காரியத்திலே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடினான். ஹல்லேலூயா. பாவிகளின் வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது பாருங்கள், அவன் அந்த இடத்திலே இருந்தா தானே அங்க வாக்குவாதம் பண்ணுவதற்கு. அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். பின்பு அவ்விடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதாவது வேறொரு இடத்துக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, துஷ்டனை கண்டா தூர விலகு. ஹல்லேலூயா. பாவிகளின் வழியில் நிற்காதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. ஆண்டவரே கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவன் நின்றாத்தானே அவனோடு வாக்குவாதம் பண்ணுவதற்கு. நீங்க நின்றாத்தானே உங்களோட வாக்குவாதம் பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு உண்டாக்கிறார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய இந்த பாடலை நாங்கள் திரும்ப பாடுவோம். என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே, எல்லா ஏசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே, எல்லா ஏசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே, எல்லா ஏசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தையே சம்பூரணமாக மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர், எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போசித்தீர், எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீர், எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, சபையை பெருக செய்பவரே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, பிள்ளைகளை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர்
நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர், நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாள் காலை வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் யார் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. அவர் விழுந்தவனை தூக்கி எடுக்கிற தேவன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே, கலக்கங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே அவரை எண்ணாமல் போகின்ற தருணங்கள் அதிகமாய் உண்டு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஏனென்றால் நாங்கள் அந்த சோர்விலே மூழ்கி விடுகிறோம், பிரச்சனையில மூழ்கி விடுகிறோம். எப்படி இந்த பிரச்சனையை நான் கடப்பேன், எப்படி இந்த சோர்விலிருந்து வெளியிலே வருவேன்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, நம்மை விடுதலையாக்குற நம்முடைய ஆண்டவர் ஒருவர் நமக்கு உண்டு என்பதை நாங்கள் எப்பொழுதுமே அந்தந்த நேரங்களில் அறியாமல் மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என் பிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும், என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா குமாரன் மகிமைப்படும்படி அப்படி செய்வேன். இந்த வேளையிலே செபியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, நீர் அசட்டை பண்ணப்பட்டீர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தீர், துக்கம் நிறைந்தவராயிருந்தீர், பாடு அனுபவித்தவராயிருந்தீர். நாங்கள் ஐயா உம்மை எண்ணாமல் போனோம். எங்கள் சூழ்நிலையில் நீர் எங்களுக்கு இருக்கிறவராயிருக்கிறீரப்பா ராஜா. ஹல்லேலூயா. அங்கே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே, ஹல்லேலூயா, மெய்யாகவே 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 என்ற உண்மையாக நிச்சயமாக மெய்யாக மெய்யாகவே 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 அவர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எங்கள் துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. அவர்தான் கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா மனுஷன் பட்ட கணக்கை ஒரு மனுஷனாய் வந்து அந்த கணக்கை தீர்த்தார். ஹல்லேலூயா. மனுஷன் பட்ட பாவத்தை ஒரு மனுஷனாய் வந்து சிலுவையிலே அதை தீர்த்தார். ஹல்லேலூயா. மனுஷன் பட்ட காரியங்களுக்கு ஹல்லேலூயா அவர் தீர்வாக மனுஷனாய் வந்தார். அதே ஆண்டவராகி தேவன், ஹல்லேலூயா, மனுஷகுமாரன், ஹல்லேலூயா, தேவகுமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, நாங்கள் அதை எண்ணுகிறோம் அப்பா, எண்ணாமல் போனோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் எண்ணுகிறோம் ஐயா, அதை நினைக்கிறோம் ஆண்டவரே, அதை விசுவாசிக்கிறோம் ஐயா, எண்ணுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், எங்கள் பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் சபை மக்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஐயா. ஆண்டவராகி தேவனே அப்பா, எங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர், பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், துக்கங்களை சுமந்து கொண்டீர். நம்முடைய தேசங்களுக்காக இருக்கிற துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், எங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கிற துக்கங்களை சுமந்து கொண்டீர், பொருளாதார காரியங்களில் இருக்கிற சிக்கல்களிலிருந்து விடுபட அந்த துக்கங்களிலிருந்து நீர் ஏற்கனவே சுமந்து கொண்டீர். நீர் பாதைகளை உண்டாக்குற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு தெரியும் ஆண்டவரே, நீர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிற இந்த வேளையிலே சோதிக்கப்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தீர், பாடு அனுபவித்தவராயிருந்தீர், துக்கம் நிறைந்தவராயிருந்தீர். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், நம்முடைய துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்தது உம்முடைய தழும்புகளால். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நெருக்கத்தின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, அவர்களுடைய பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டீர். ஆவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புகிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கலிகூர்ந்து மகள கடவோம். This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice. Hallelujah.
This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it, This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. இந்நாளிலே கர்த்தர் படைத்தார். களி கூறுவோம், மகிழ் கொண்டாடுவோம். இந்நாளிலே கர்த்தர் படைத்தார். களி கூறுவோம், மகிழ் கொண்டாடுவோம். இந்நாளிலே கர்த்தர் படைத்தார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த பாடலை லெஸ்லி அவர்களும் உங்களோட கூட இருந்திருக்கிறார்கள். அந்த டைம்ல நாங்கள் அந்த திருச்சபையில 35 வருஷங்களுக்கு முன்பாக பாடின ஞாபகங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த நாள் நல்ல நாள், இது கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகள கடவோம். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து bless you சொல்லி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அறிக்கை இடுகிறேன். ஹல்லேலூயா. இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்ட வேளையில் எப்படி ஆண்டவரே அந்த கடல் அலைகள் கொந்தளிப்பு எல்லாம் அடங்கினதோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா போராட்டங்களையும் நம்முடைய இயேசு அடக்க வல்லம் உள்ளவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் இணைந்து அருமையான சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். காலையிலே ஆசீர்வாதங்களோடு வழிநடத்தியிருக்கிறீர்கள். அதே வேளையிலே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடும் கூட தங்குவதாக இன்றைய நாள் முழுக்க அந்த பாடல்கள், ஜெபங்களோடு, துதிகள் யாவும் உங்களை தொடரும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளை நாளில் இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு உழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். God bless you, அம்மா. ஆமேன். ஆமென். bless you everybody. bless you. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்ததோடு, சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையில்